நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 21/6/2021 முதல் 27/6/2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன் சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, சூரியன் சுக்கிரன் மிதுனத்தில், செவ்வாய் பகவான் கடகத்தில், சந்திர பகவான் துலாத்தில், கேது பகவான் விருச்சிகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இந்த வார கிரக நிலைகள் ஏதாவது பார்த்தோம், அதனுடைய மாறுதல் ஏதாவது இருக்குமா அப்படின்னாக்கா 23/6/2021 பகல் 12 மணி அளவில் சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். துலாத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மகரம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் மாறுதல்களை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்குது. அதாவது சுக்கிரன் 2 நாள் மிதுனத்திலையும் மீதி 5 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். இந்த வாரத்தில் முக்கியமான நாள்னும் போது 24/6/2021 பௌர்ணமி வருகிறது. முக்கியமான நாளுங்க. இந்த பௌர்ணமின்னு வரும்பொழுதே அந்த பேரை சொல்லும் பொழுதே உச்சரிக்கும் பொழுதே நம்ம சிவனையும் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. இப்போது இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் கீழே எங்களுடைய செல் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கூட அதான். இந்த காலகட்டத்தில் யாரும் நேரில் வந்து ஜாதக ஆலோசனை பெற இயலாது என்பதால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களை தொடர்பு கொண்டு ஜாதகங்களை அனுப்பினால் ஆன்லைனிலேயே பதில் சொல்லி வருகிறோம். குறைந்த கட்டணமே பெற்று வருகிறோம். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இப்போது நம்ம மகர ராசியை பார்க்க இருக்கிறோங்க. இந்த மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசிங்க. இந்த ராசி அதிபதி சனி ஆட்சி பெற்று வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ நீச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி போகும்? சிறப்பாக செல்லுமா? நல்ல லாபம் கிடைக்குமா? தொழில் வளர்ச்சி இருக்குமா? உத்தியோகத்தில் நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் இருக்குமா? இல்லாமல் சந்தோஷமாக போகுமா? இப்படி தானே அவங்க கேட்பாங்க. இப்போ ராசி அதிபதி நீச்ச பலனை தந்தாலும் ராசி அதிபதி தான். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஒரு வக்ர நிலையில் இருந்த போதிலும் போதிய பண வருவாய் இருக்கும். குடும்ப மேன்மை குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதாவது ஃபைனான்ஸை தொழிலாக கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாரம். அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாகும். பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை தேடித்தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தாயாருடைய அனுகிரகம் உண்டு. அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இதனால் என்ன ஒரு நிலைன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் இல்லை. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6இல் சூரியன் இருக்கிறார். சுக்கிரனும் 2 நாள் தான் இருக்கார். சூரியன் இருக்கிறார்.
அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். சூரியனை குரு பார்க்கிறார், சிம்மத்து அதிபதி சிம்மத்தையும் குரு பார்க்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், தந்தையால் அனுசரணை எல்லாமே கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் எனப்பட்டவர் உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவர், 7ல் இருக்கிறார். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் தனி பார்வையில் இருக்கிறதால வேலையில் இருக்கும் அன்பர்கள், தனியார் துறை, அரசு துறை, எந்த துறையில் வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு கொஞ்சம் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் வீட்டை சனி குரு பகவான் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு எவ்வளோதான் போட்டிகள் நிறைந்த உலகமாக இருந்த போதிலும் உங்களுக்கு பேனல் லிஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஊதிய உயர்வு அதனால் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 11 நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் அனுகூலம் இல்லாத ஒரு வாரம். அவர் பகை நிலை பாராட்டுவார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு குரு பகவான் பார்க்கறது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வயசுக்கு, அதாவது ரொம்ப வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டை, தொழில் ஸ்தானத்தை, உத்தியோகஸ்தானத்தை, உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதொரு வாரமாக இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரன், பெருமாள் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.